அதாவது ஜூன் 4க்கு பிறகு அவர் மாற்றங்கள் வரும்னு சொன்னார். இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அழிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார். அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணும், அவர் டிடிவி தினகரன் பின்னால் எல்லாம் அணிவிப்பாங்க அப்படின்னு சொன்னது நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா, அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகின்ற தலைமையை யாருங்கிறத இவர் மூலம் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுபோல நடுநிலையான மனிதர் டிடிவி தினகரன் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அதிமுக தொண்டர்கள் இவர் பின்னாடி திரளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதாவது பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர், ஒரு பதவி வெறியர், என்னென்ன வார்த்தை சொல்லலாம், ஒரு துரோக சிந்தனை உள்ளவர், தான் ஒண்டி தான் இருக்கணும், அது யாரும் இருக்கக்கூடாது நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற நீங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றிணைங்கிறத தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லணும் அவங்க சுற்றுப்பயணத்துக்கு. நான் என்ன சொல்றது, அவங்களோட உரிமை, அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க. என்னங்க அது அவர்களது ஆசையா அவங்க அதை செய்யறாங்க. அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைவார்கள், ஒன்றிணைவார்கள், திமுகவை வீழ்த்துவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க, பழனிசாமியோட தருவீங்களான்னு. நான் அதை பத்தி, நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது. இன்னொன்னு சொல்ல போனா, நாங்க என்ன காரணத்துக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோமோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதப்ப அந்த கேள்வியே தவறானதுங்கிறத நான் நினைக்கிறேன்.